விஜய் அப்பு ரீசெண்டாக பிரியங்கா அவர்கள் பற்றியும் அண்ட் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு சில சண்டை நடந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சண்டையின் மூலயமா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் முழுக்க பிரியங்கா அவர்கள் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆங்கர்ஸ் யாருமே உள்ளே ஒர்க் பண்ண முடியலை. அதையும் தாண்டி அவங்க எங்கேயாவது ஷோக்கு வந்தால் அவங்க தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருந்துச்சு. இதனால் விஜய் டிவியில் விஜயவா ஒர்க் பண்ணியிருந்த அப்போ அவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? நீங்கள் எதுவும் பிரியங்கா அவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்க, விஜய் அப்போ அதுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஷோஸ் ஆங்கரிங்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஒரு ஷோவில் பிரியங்கா அக்காவுமே இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே டக்குன்னு பிரியங்கா அக்கா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சவுண்ட் தான் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செட்டில் அவங்க ஒரு சீனியர் ஆங்கருங்கிறதுனால அவங்க நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆஸ் அ யங் பாய் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கிட்ட நம்மளை அவங்க ஓவர் டேக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும். என்னதான் நம்ம அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாலும் நம்ம ஆங்கரிங் பண்ணுறப்ப அவங்க சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் அவங்களுக்கு போகுமோ, ஒருவேளை நமக்கு ஹைலைட் கிடைக்காதுங்கிற தாட்லாம் கூட நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்பப்போ நடந்திருக்கே தவிர மற்றபடி அவங்க டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுறதோ டாமினேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மணிமேகலை அக்கா சொல்கிறாங்க அப்படின்னா மேபி அவங்க அதை பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த செட்டில் நான் கிடையாது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் ஒருத்தர் இப்படி தான் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் மேபி அவங்க அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கலாம். அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. பட் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எப்பவும் நடந்தது கிடையாது. எப்பயுமே என்கிட்ட நல்லா பேசியிருக்காங்க. ஒரு தம்பி மாதிரி பழகியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க டாமினேட் பண்ணி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலியமாக ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க டாமினேட் பண்ணதுனால நிறைய பேர் வெளியே போக கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை தொடர்ந்து மணிமேகலை அவர்கள் அதை ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதே நேரம் பிரியங்கா அக்கா அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.